ஹலோ எவ்ரிவன். பல தோல்விகளை சந்தித்து விடாமுயற்சியோடு இருந்து சாதித்த ஒரு எழுத்தாளருடைய ஊக்கப்படுத்துற வரலாற்றை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். In this video, let's look at the motivating history of a writer who faced many failures and achieved success by his perseverance. எழுத்தால் வாசிப்பால் உயர்ந்த வில்லியம் ஃபாக்னர் அவருடைய வரலாற்றை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். The one became supreme in history by his reading and writing. 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த எழுத்தாளர்களுள் ஒருவராக திகழ்ந்தவர் வில்லியம் ஃபாக்னர். வில்லியம் ஃபாக்னர் was one of the greatest writers of the 20th century. அமெரிக்காவின் மிசிசிப்பி பகுதியில் வாழ்ந்தவர். He lived in Mississippi, USA. பள்ளிக்கூடத்தில் 7வது வகுப்பு வரை நன்றாக படித்தவர். He studied well in school up to 7th standard. அதன் பிறகு தோல்விகளை கண்டதால் பள்ளியில் இருந்து வெளியேறினார். After that, he dropped out of school due to failures. Dropped out அப்படின்னா ஸ்கூல்ல இருந்து வெளியேறது. மீண்டும் முயற்சித்து கல்லூரிக்கு சென்றார். He tried again and went to college. அங்கும் தனது படிப்பை தொடர முடியாமல் திணறினார். He was unable to continue his studies there either. ஆனால் 15 வயது முதல் நிறைய புத்தகங்கள் படிப்பதிலும் எழுதுவதிலும் ஆர்வமாக இருந்தார். But from the age of 15, he was interested in reading lots of books and writing. இடையில் தபால் அலுவலகத்தில் பணி செய்தார். In between, he worked at the post office. ஆனால் பணி நேரத்தில் புத்தகம் படித்தார் என்று கூறி வேலையிலிருந்து வெளியேற்றப்பட்டார். But he was fired from his job for reading a book during work hours. Fired அப்படின்னா வேலையிலிருந்து வெளியேற்றப்படுவது. எனவே 1920ஆம் ஆண்டு முதல் 1930ஆம் ஆண்டு வரை நிறைய புத்தகங்கள் எழுதினார். So he wrote a lot of books from 1926 to 1930. ஆனால் வெற்றி பெறவில்லை. But it did not succeed. விடாமுயற்சியோடு எழுத்தை தொடர்ந்த போது அவரது நாவல்கள் புகழ் பெற்றன. As he continued writing with perseverance, his novels became famous. Perseverance அப்படின்னா விடாமுயற்சி அப்படின்னு அர்த்தம். கதைகள், கட்டுரைகள், நாடகங்கள் என்று சகல கலா வல்லவராக புகழ் பெற்றார். He was renowned as one of the versatile writer of stories, articles and plays. 1949ஆம் ஆண்டு இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றார். He won the Nobel Prize for Literature in 1949. 2 முறை புலிட்சர் விருதும் பெற்றார். He also received Pulitzer Award twice. நோபல் பரிசு, 2 முறை புலிட்சர் விருது பெற்றவரின் வாழ்க்கை மிகவும் எளிமையானதாகவும் சவாலானதாகவும் அமைந்துள்ளது. The life of a Nobel Prize winner and a 2-time Pulitzer awardee is both simple and challenging. அவர் தனது கல்வியை சாதிக்க இயலாவிட்டாலும் விடாமுயற்சியோடு இருந்து தனது விருப்பத்தில் சாதித்தார். Even though he could not achieve in his education, he achieved in his passion with perseverance. வாழ்க்கையை எதிர்கொள்ள விரும்புபவர்களுக்கு மனம் இருந்தால் வாழ்க்கையுண்டு. Life is for those who are willing to face it if they have the heart. Let's look at some quotes of William Faulkner. William Faulkner அவர் சொன்ன சில வாக்கியங்களை நம்ம பார்க்கலாம். கரை இருக்கும் இடத்தை இழக்கும் தைரியம் வரும் வரை நீங்கள் புதிய எல்லைகளை நீந்த முடியாது. You cannot swim for new horizon until you have the courage to lose sight of the shore. இத horizon அப்படின்னு படிக்க கூடாது. கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் horizon. horizon அப்படின்னா எல்லை அப்படின்னு அர்த்தம். வலியின் அனுபவத்திற்கும் ஒன்றுமில்லாத அனுபவத்திற்கும் இடையில் தேர்வு கொடுக்கப்பட்டால் நான் வலியை தேர்ந்தெடுப்பேன். Given the choice between the experience of pain and nothing, I would choose pain. நேர்மை, உண்மை, இரக்கம் இவற்றிற்காகவும் அநீதி, பொய், பேராசை இவற்றிற்கு எதிராகவும் உங்கள் குரலை உயர்த்த ஒருபோதும் பயப்பட வேண்டாம். Never be afraid to raise your voice for honesty and truth and compassion against injustice, lying and greed. உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அதை செய்தால் அது இந்த பூமியை மாற்றிவிடும்.
If people all over the world would do this, it would change the earth. ஓகே எவ்ரிவன், வில்லியம் ஃபாக்னர் அவருடைய இந்த வரலாறு உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாவும் இருந்திருக்கும். அட் த சேம் டைம் நீங்க சில இங்கிலீஷ் வேர்ட்ஸும் கத்திருந்திருப்பீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.